மேற்கு வங்க மாநிலத்தில் லாரியில் பசுக்களை ஏற்றிச் சென்ற லாரி டிரைவரை மறித்து அந்த மேற்கு வங்கத்தினுடைய எம்எல்ஏ திரு ரேகா அவர்கள் மறித்து பசுக்களினுடைய பிறப்புச் சான்றிதழை எடுத்துக்கொண்டு வா, மருத்துவர்கள் கொடுத்த பிறப்புச் சான்றிதழை எடுத்துக்கொண்டு வா, 14 வயதிற்கு உட்பட்ட எந்த பசுக்களையும் இறைச்சிக்காக வெட்டக்கூடாது என்று பாஜக சட்டம் போட்டிருக்கிறதா அல்லவா, எப்படி நீ எடுத்துகிட்டு வரலாம், பிறப்புச் சான்றிதழை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படி நீ காட்டிலாம் சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுறேன்னு சொல்லி உன்னை கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதனோட விந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. பிஜேபி அரசு பசுக்களை இறைச்சிக்காக கொல்லக்கூடாது, அதுவும் குறிப்பாக 14 வயதிற்கு உட்பட்ட மருத்துவ சான்றிதழ் பெற்று 14 வயதிற்கு உட்பட்ட எந்த மாடையும் எந்த பசுக்களையும் வெட்டக்கூடாது. அதற்கு மேலாக காயம்பட்ட நோய்வாய்ப்பட்ட மருத்துவர்கள் இந்த மாட்டை இறைச்சிக்காக பயன்படுத்தலாம் என்ற சான்றிதழ் வழங்கிய பிறகுதான் அதை வெட்ட வேண்டும். அதுவும் பொதுவெளிகளில் அங்கே இறைச்சி கடைகளை வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விதிகளை பிஜேபி அரசு அங்கே போட்டிருக்கு. இப்போ பிஜேபி அரசு ஜெயித்த பிறகு மிகப்பெரிய கலவரங்கள் அங்கே வெடித்தது. லெனின் சிலைகள் நொறுக்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் நொறுக்கப்பட்டது, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கப்பட்டது. இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதிகளில் பிஜேபியினுடைய கொடிகளை தோரணையாக கட்டி வச்சுருந்தாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முழக்கங்களை எழுப்பினாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேகாங்கிற எம்எல்ஏ இது மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுது. என்னடா இது நாடு, தான் தொழிலை செய்வதற்காக அவர் பசுக்களை ஏற்றிட்டு போகிறாரு, இதுக்கு தடை போட்டிருக்கோம், தடையை மீறி போனால் உன்னை கைது பண்ணுவோன்னு சொல்லி மிரட்டுறது அப்பட்டமான ஒரு மதவெறுப்பு அரசியல் தான். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான மதவெறுப்பு அரசியலை விதைத்துத்தான் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். வட மாநிலம் முழுவதும் இந்துக்கள் ஒரு அணியாகவும் இஸ்லாமியர்கள் ஒரு அணியாகவும் வைத்து இஸ்லாமியர்களை ஒரு எதிரியாக சித்தரித்து அரசியல் ஆதாயத்திற்காக வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். இதைத்தான் எல்லா மாநிலங்களிலும் செய்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் செய்ய முற்படுகிறார்கள். எனவே தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும்.